தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலும் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த காலை ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியாக இந்த நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக குடும்பமாக நாம் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தில் நீங்கள் அப்படியாய் முழங்கால் படியிட்டு நம் கண்களை மூடி செபிக்க போகிறோம். ஒரு ஆரம்ப ஜெபம் நாம் செய்துவிட்டு அப்படியாக இந்த நாளிலும் நம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் துதித்து அவரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எந்த வாய்ப்பையும் நாம் தவறவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட பாருங்க, லாக்டவுன் சமயத்துல அநேகமான ஆராதனைகளை ஆண்டவர் குடும்பமாக இன்றைக்கு ஆராதிக்கபடியாய் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில பார்க்கும் பொழுது சபைகள் அதிகமா கிடையாது. அந்த நாட்களில பார்த்தீங்கன்னா அவங்க கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்கெல்லாம் கூடினார்களோ அங்கே தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அங்கே அப்பங்களை விட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள், அந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் நீங்க வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு, ஹல்லேலூயா, அவர்கள் ஒருமனப்பட்டு என்று சொல்லி அநேகமான இடங்களிலே அது எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவ பிள்ளைகள், இந்த நாளிலும் நாம் ஒருமனமாய் தேவனை ஆராதிப்போம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் இந்த தேசத்தை நம்முடைய கரத்துல கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி செபிக்கலாமா? எல்லா கண்களை மூடி அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு, அன்பின் பரலோக பிதாவே, உடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். அப்பா, நீர் நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீர் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்ததையும் நீர் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு ராஜா, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் யாரும் இல்லை ஆண்டவரே. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ ஆண்டவரே, இந்த உலக தகப்பன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ ஆண்டவரே. இந்த உலக தகப்பன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு இதா அதை விட அதிகமாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஓ தேவ பிள்ளைகளே, உங்களை பார்க்கிறார் என்னுடைய தேவன். உன் சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார், உன் குறைவுகளை கர்த்தர் பார்க்கிறார், உன் வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். நீ இப்பொழுது இருக்கிற உன்னுடைய ஸ்தானத்தை உன்னை காட்டிலும் என் தேவன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஓ, என்னை யாரும் பார்க்கவில்லையே, என் வாழ்க்கையில எனக்கு யார் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி வேதனையோடு கூட ஓ ஜெபித்து கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு ஒத்தாசை கொடுக்கிற பர்வதமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு நிச்சயமாய் விசுவாசி. ஆண்டவர் உன்னை கைவிடுவதில்லை, ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பார். பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்த பொழுது அவருடைய விதையை 100 மடங்காக அறுவடை செய்ய ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய களஞ்சியத்தை விரிவாய் அவர் விலக்கி ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க உம்மாலே கூடும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உம்மாலே கூடும், என் தேவையை ஆண்டவரை பூர்த்தி செய்ய ஆண்டவரே உம்மாலே கூடும் ஆண்டவரே. அப்பா, நான் இனி புலம்புவதில்லை. ஹல்லேலூயா. ரீபா கரபரபா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீபா கரபரபரபரபதன மகரபரபா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயரமும் நதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் நதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தர்
சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அப்படியே சொல்றீங்க, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் இவர். சொல்லுங்க, ஆதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நாளத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பரிசுத்த அலங்காரமாக கர்த்தரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை துதியுங்க துதியுங்க, அவரை துதிக்க துதியுங்க, அவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்களும் முடங்கிடும் இவருக்கு முன். நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இயேசு பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓரி பாபா 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 பாபா. பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். அப்படியே பிரசன்ஸ், தெய்வீக மகிமை உங்க கூடாரத்தை நிரப்புது, நீங்க இருக்கிற இடத்தை நிரப்புது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேல. தகப்பனே, இந்த நேரத்துல ஆராதிக்கிற முழங்கால் படிட்டு இருக்க, கண்களை மூடி ஒரு உள்ளத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீது
ஆண்டவரே வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக. தெய்வீக பிரசன்ஸ் அந்த கூடாரத்தை நிரப்பட்டுப்பா. தெய்வீக பிரசன்ஸ் ஆசரிப்பு கூடாரத்தை நிரம்பினது. இன்றைக்கு ஆண்டவரே பிள்ளைகள் ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் ஆண்டவரே உடைய மகிமையின் வல்லமை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது 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 எல்லா குறைவுகளை எடுத்து போடுகிறேன். நிறைவாய் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நுகங்களை முறியடிக்கிறேன், கட்டுகளை அறுக்கிறேன். எல்லா கடுமைகளை சுட்டரிக்கிறேன். என் தேவனுடைய மகிமையான வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் சுவாமி. ரீபா காரபா, ரீபா காரபா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையானவரை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனை எல்லாம் ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. என்னோடு சேர்ந்து ஆராதனை. கதனமோ கரபரபா. ஆண்டவர் உங்கள் பக்கத்துல நிற்கிறார். உங்கள் பக்கத்துல, உங்கள் வலது புறத்துல அவர் நிற்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வலது புறத்துல என் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். எல்லா ஆண்டவரை துதிங்க, எல்லா ஆண்டவரை துதிங்க. உன் நடுவில் என் தேவன் இருக்கிறார். ரீபா காரபரபா. கர்த்தர் உங்க நடுவுல வந்துட்டார். இனிமேல் உங்களுக்கு குறைவு இல்லை. இனிமேல் உங்க வாழ்க்கையில போராட்டம் இல்லை. உன் வாழ்க்கையில நீ இதுவரைக்கும் போராடினேன். உன் போராட்டத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போடுகிறார். ரீபா காரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமானா காரபரபா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்தது. உன் நீதி உனக்கு முன்பதாய் செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வருடத்துல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கிற நாள் இது. உன் சுக வாழ்வு துளிர்க்கிறது. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரீபா தான கதனமா. நன்றி ஆவியானவரே, நன்றி 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 நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எல்லாம் பாடுங்க ஆண்டவரை பார்த்து. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. தேவ பிள்ளைகளே, நல்லவர் வல்லவர் போதுமானவர். ஆனந்த மகிழ்ச்சி ஆத்தையில் உண்மையுள்ளவர். நீங்க பாட பாட உங்க வீடுகள்ல தேவனுடைய ஆனந்த மகிழ்ச்சி கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட தேவனை ஆராதிக்க முடியும்? ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருந்தார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலாய் இருக்கிற உங்களுக்கு தேவன் இன்றைக்கும் நன்மை செய்கிறார். அவர் நன்மை செய்கிறவர். அவரை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் நன்மைகளின் நாயகன். அவரிடத்திலே தீமை இல்லை. ஹல்லேலூயா. அவர் தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். உன் பாவ வழியை விட்டு மனம் திரும்பு. உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை இன்னும் அதிகமாக்கிக்கொள். கர்த்தரிடத்தில் கிட்டி சேர். தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உனக்கு தடையாயிருக்கிற எரிகோக்களை என் தேவன் நிர்மூலமாக்கி போடும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதியினாலே அவரை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எரிகோ மதிலும்
முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். துதிங்க ஆண்டவர், துதிங்க. கலங்கிடாதே, திகைத்திடாதே, உன் துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லுங்க, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அல்லேலூயா, வாயினால் மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. அவரை துதிக்கிறவருடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. இப்பேர் பெரிய கோலியாத்தா இருந்தாலும் கர்த்தர் துதிக்கிற தாவீதை தான் எடுத்து பயன்படுத்துறார். பாருங்க, அந்த யுத்த களத்துல அநேகமான ஸ்தோத்திரம் போர் வீரர்கள் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த யுத்தத்திலே பழக்கமே இல்லாத அந்த யுத்த ஆயுதங்கள் கூட பாருங்க, அந்த உடையை போட்டுக்கொண்டு அவரால் நடக்க முடியல. தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் அந்த கோலியாத்தை முறியடிக்கும்படியாக சவுல் இடத்துல போய் முறையிடுகிறார். சவுல் தன்னுடைய வஸ்திரத்தை, யுத்த வஸ்திரத்தை கொடுக்கும் பொழுது அதை போட்டுக்கொண்டு நடந்து பார்க்கிறாரு. அவருக்கு அதுல நடந்து பழக்கம் இல்லை. அவர் அதை பழக்கப்படுத்தி அந்த ஆயுதங்களா எடுத்துக்கொண்டு அதை கொண்டு போய் பழக்கம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒரு முடிவு பண்றாரு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆமீன் சொல்லுங்களேன். தேவ பிரசன்ஸ் என் மேல இருக்குது. ஹல்லேலூயா. தேவ மகிமை என் மேல இருக்குது. அதனால இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னை எதை கொண்டும் அவனை தோற்கடிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் எதிராளியான சாத்தானே, உங்கள் எதிராளியான சாத்தானே, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுடைய கரங்களை கொண்டு அவனை முறியடிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். பார்ப்பீங்க, மலையை போல பிரச்சனை இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அது பனி போல உருகி போகும். ஆமீன் சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் பத்தாது தேவ பிள்ளைகள், இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. அந்த கோலியாத்தை இந்த வெறும் கையுமா போன இந்த தாவீது பாருங்க, போற வழியில அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அந்த கவன் கல்லை கொண்டு அவர் ஸ்தோத்திரம் அநேகமான காரியங்களை அவர் ஜெயித்திருக்கிறார். அந்த கவன் கல்ல அவருக்கு போற வழியில ஒரு ஆற்றங்கரையில 5 கூழாங்கல்ல கொண்டு போனார். 5 கூழாங்கல். தாவீதுடைய எண்ணத்துல பாருங்க, 5 கூழாங்கல் தேவைப்பட்டது. ஆனா நம்முடைய ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு கூழாங்கல் போதும். ஆமீன் சொல்லுங்களேன். நாம கூட இன்னைக்கு நிறைய பெரிய பிளான் பண்ணுவோம். அப்படி இருந்தா சாதிக்கலாம், இப்படி இருந்தா சாதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களை சின்ன காரியத்தை கொண்டு பெரிய இடத்துல சாதிக்க வைக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க சின்ன தரிசனம், ஆமீன் சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம் உங்க பார்வைக்கு ஒரு சின்னதா தெரியலாம், ஒரு சின்ன காரியமா தெரியலாம். இந்த தரிசனத்தை கொண்டு என்னால என்ன செய்ய முடியும்? இந்த சிறுவர் ஊழியத்தை வச்சு என்னால என்ன செய்ய முடியும்? இந்த ஜெபிக்கிற ஊழியத்தை வச்சு என்னால என்ன செய்ய முடியும்? எனக்கு போதகர் ஊழியம் வேணும், நான் பாஸ்டரா மாறணும். ஹல்லேலூயா. உங்களை வச்சிருக்கிற அந்த சின்ன தரிசனத்துலதான் பெரிய காரியத்தை உங்களுக்கு கொண்டு பெரிய ஆத்ம அறுவடை ஆண்டவர் சாதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாளிலே பேசிக் கொண்டு இருக்கிறார். தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ரபா கரபா ரபா 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 ரபா. எல்லா ஆண்டவர் துதிங்க. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றி சொல்லுங்க. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து தோரிபா கரவா என்னை ஆளுகை செய்யும். ஆமென். வாரும் தூய ஆவியே, ஒரு மேல தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். தேவனுடைய பிரசன்னம்,
தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல வருவார்னு சொன்னா, அவர் உங்களை பயன்படுத்த அல்லேலூயா உங்களை தெரிந்து கொள்வார்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில அல்லேலூயா எப்பேற்பட்ட எரிகோவா இருந்தாலும், எப்பேற்பட்ட கோலியாத்தா இருந்தாலும், அது உங்க பார்வையில சாதாரணமான விஷயம். கர்த்தர் தவிடுபொடி ஆக்கி போடுவார். அல்லேலூயா. சின்ன காரியத்தை பார்த்து புலம்பாதீங்க, சின்ன பிரச்சனையை பார்த்து புலம்பாதீங்க. உங்களை பெரிய காரியத்திற்கு சாதிக்கும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சின்ன காரியத்திலே நீங்க அமர்ந்துட்டீங்கன்னு சொன்னா, இந்த சின்ன பிரச்சனையிலேயே நீங்க குறுகி போயிருப்பீங்கன்னு சொன்னா, அடுத்து உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற பெரிய சவாலுக்கு முன்னாடி உங்களால எப்படி நிற்க முடியும்? தேவன் எப்படி உங்களை பயன்படுத்த முடியும்? எழும்பி கட்டுவோம் வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக பெரிய சேனைகளை வைத்திருக்கிறார். ஹalleluya. ரிபா கரபரபரபரபரபா. ஹalleluya ஹalleluya. எல்லா ஆண்டவரை துதிங்க. ஹalleluya ஹalleluya. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, சோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. சொல்லுங்க. ஆதியும் நீரே, ஆமே, அந்தமும் நீரே, சோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த நேரத்திலும் ஆண்டவரை துதிங்க. அல்லேலூயா. இன்பமான நேரத்தில் மாத்திரமல்ல, உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது கூட ஒரு நிமிஷம் நீங்க அப்படியாக வீட்டு கதவை சாத்தி நீங்க முழங்கால் படிட்டு கர்த்தாவே துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் துதிங்க. அல்லேலூயா. அவரை துதிக்கிற நேரத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பார்வோனுடைய சேனை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அது துரத்தி கொண்டு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை முன்னாடி அனுப்பிச்சு நீங்க போயிட்டு வாங்க, நீங்க தேவனை ஆராதிங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சுட்டு பின்னாடி நம்முடைய சேனைகளை அனுப்புனாங்க அந்த பார்வோன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த பார்வோனுடைய சேனையை எப்படியாக துரத்தி கொண்டு வந்தானோ அவனை கடலிலே அமிழ்த்து போட்டான். அவனுக்கு முன்பதாக இருந்த அந்த செங்கடல், அல்லேலூயா, அந்த செங்கடலையே ரெண்டா பிளந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு முன்னாடி எதுவா இருந்தாலும் அது பிளந்து உடைந்து போகும். உன் தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பதாய் கடந்து போகிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போது உங்க தடையெல்லாம் உடையுது. அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறார், உடைத்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிங்க துதிங்க துதிங்க, இன்னும் துதிங்க. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ரிபா கரபரபரபா. ஓ ரிபா கரபரபரபா. ஓ ரிபா பாபா 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 பாபா. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாம் நன்றி சொல்லுங்க. நன்றி. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போறாருங்க. உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போறார் தடைகளை உடைக்கும்படியா. நீ தனியா போல, நீ இந்த உலகத்துல தனியா வாழல. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தெரியாது. நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டியோ அன்றைக்கு தகப்பன் உன் வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்து கொண்டார். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாதகமான சூழ்நிலையை உனக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார். தீமையை நன்மையாய் மாற்றுவார், துன்பத்தை இன்பமாய் மாற்றுவார். ஓ ரீபா கரபரபா. உன் வாழ்க்கை இன்னைக்கு வண்ணாந்திர யாத்திரையா இருக்குதா, அதை கலிப்பா மாற்றுவார். ஆமென். கலிப்பாய் மாற்றுவார். வண்ணாந்திரமா இருக்கிற ஒரு வாழ்க்கையை. அல்லேலூயா. ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு வண்ணாந்திரம், தண்ணீர் கூட கிடைக்கல, தன் பிள்ளை சாக போறான். அதை பார்த்துக்கிட்டு அழுது கொண்டு இருந்த அந்த ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, உன் பிள்ளையை நான் எடுத்து பயன்படுத்தும், உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, அவனையும் ஒரு சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்கிறார். மண்ணாந்தரமா இருக்கிற உன் வாழ்க்கையில
இன்றைக்கு ஒரு நீரூற்றை கொடுக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரீபா காராபா ரபா ரபா. ஆமென் ஆமென். நன்றி ஆவியானவரே. இன்னைக்கு மலடான கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறது. இன்னைக்கு மலட்டு கர்ப்பங்களை ஆண்டவர் திறக்கிறார். மலட்டு கர்ப்பங்களை திறக்கிறார். கையெடுத்து இந்த வயிற்று பகுதியில வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மலட்டு கர்ப்பங்களை திறக்கிறார். இன்றைக்கு இந்த மலடான கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறது. இஸ்ரவேலிலே மலடானது ஒன்றுமில்லை. ஓ மலடு இஸ்ரவேலிலே கிடையாது. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு உன் கர்ப்பத்தை கர்த்தர் தொடுகிறார். ரீதோனாமா ராபா காராபா ராபா. ஓ படுத்த படுக்கையா இருக்கிறேன் ஓ சகோதரியே, ஆண்டவர் உன்னை தொடுகிறார். ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. உன் படுக்கையை மாற்றி போடுகிறார். ஓ சுகமளிக்கிற வல்லமை உன் மீது இறங்குகிறது. ரீதானா காராபா ராபா. ஓ ரீமானா காராபா ராபா. ஓ ஷதானா காராபா. வேலை இல்லாதபடி ஓ இந்த நாளிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ அநேகருக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஓ ரீபா காராபா. ஓ ரீமானாமா ராபா கதானாமா. நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா நன்றி ராஜா. ஓ மலை போல பிரச்சனையை மலை பனி போல மாற்றி போட முடியும். ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையை கர்த்தரை மட்டும் ஆசீர்வதித்து ஆண்டவரே பிள்ளைகள் உம்மோடு கூட சேர்ந்து ஆராதித்திருக்கிறார்கள். அநேகருக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. ஆசீர்வதித்தபடி ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. தொடர்ந்து மீதியான காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, மீண்டுமாக ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நாளில் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பரிசுத்தமான காலை நேரத்துல நாம் கூடி ஆராதிக்க ஹல்லேலூயா குடும்பமாக ஒருமனப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து உங்கள் குடும்பத்துல சிறு பிள்ளைகள் அல்லது யாராவது வெளியே போயிருப்பாங்கன்னு சொன்னா அவங்களை அழைத்து பக்கத்துல அமர வைங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். இது மட்டும் தேவனுடைய மகிமை உங்க வீட்டுல காணப்பட்டது. இன்னும் கர்த்தர் உங்க வீட்டை இன்னும் மகிமையாய் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட நம் தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்திய தேசத்திற்காக பாத்தீங்கன்னா தேசத்துல அநேகமான காரியத்துல உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதே வசனத்தை நம்ம ஸ்தோத்திர மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல நடக்கிற சில அடையாளங்களை ஆண்டவர் அதை தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், பூமி அதிர்ச்சி, பஞ்சம், கொள்ளை நோய், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்க வேண்டிய காரியங்கள். ஆனாலும் கூட நம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம் குடும்பத்தை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளை பாதுகாப்பார். அநேகமான ஜனங்கள் ஹல்லேலூயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். கொரோனா வியாதியினாலே அநேகர் இன்னைக்கு மரித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் குணமாகி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இன்னும் அந்த வியாதியின் படுக்கையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்துல இன்னைக்கு பொருளாதார ரீதியா நிறைய பிரச்சனை கஷ்டங்கள். இந்த பொருளாதாரத்துல ஒரு பாதிப்பு இன்னைக்கு உண்டாயிருக்குது. இந்திய தேசத்துல தமிழ்நாட்டுல பாதிப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற பொருளாதார பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடணும். இந்திய தேசத்துல காணப்படுகிற பொருளாதார பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடணும். சீக்கிரத்துல இந்த கொரோனா வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இன்னும் இதற்கு அடுத்து வரப்போகிற இன்னும் அநேகமான கொடிய ஸ்தோத்திரம் கொள்ளை நோய்கள்லாம் வரப்போகுது. இந்த கொள்ளை நோய்கள் இதை விட இன்னும் பயங்கரமா இருக்கும். ஒரு ஆரம்பம் தான் சொல்றாங்க. ஸ்தோத்திரம் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. எழுத்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. வேதம் சொல்லுகிறது இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஹல்லேலூயா. முடிவு உடனே வராது. நீங்க நினைக்கலாம் இதுக்கெல்லாம் எப்போ முடிவு வரும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்றது. சகோதர சகோதரியே, வேதனைக்கு ஆரம்பம், முடிவு இப்ப இல்லை. ஹல்லேலூயா. முடிவு வரும். அதை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமீன் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க கலங்காதீங்க, நீங்க திகையாதீங்க. கர்த்தர் கரம் என் மேல. ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் கரம் என் மேல, கடுகளவும் எனக்கு பயம் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க தலைமையில உங்க வலது கருத்தை வைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேல இருக்குது. ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு கடுகளவும் பயம் கிடையாது. ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க அப்படியாக தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்வீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான்ற நிச்சயத்தோடு கூட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில எந்த தீங்கும் எந்த தீமையும் உங்களை அணுகாது. ஆண்டவர் சொல்றார், யோபுவையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடிச்சார். ஹல்லேலூயா. வேலி அடிச்சாரா? எல்லாவற்றையும் ஆண்டவர் எதுதான் வேலி அடிச்சிருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய குடும்பத்தை, அவருடைய மனைவியை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஸ்தோத்திரம் வீட்டை
அவருடைய ஸ்தோத்திரம் சொந்த பந்தங்களை, அவருக்கு உண்டான எல்லாவற்றையும், ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ள வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க, அந்த வேலைக்காரர்களை கூட யோபு ஐயாவுடைய ஜெபத்தினால அந்த குடும்பத்தை கர்த்தர் வேலையெடுத்தார். அல்லேலூயா. மிருக ஜீவன்களை முக்கியமா பாருங்க, அவங்க வளர்த்த மிருக ஜீவன்களுக்கு கூட எந்த வியாதி வந்திருக்காது, எந்த பலவீனம் வந்திருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது தானாய் மரித்திருக்காது. கர்த்தருடைய வேலி அந்த மிருக ஜீவன்கள் மீது கூட இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அல்லேலூயா உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களையும் உங்க சொந்த பந்தங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலையை எடுக்க போறார். ஜெபிக்க நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அப்படியே முழங்கால் படியிடுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்த போகிறார். ஆமென். இந்த நாட்களை ஜெபிக்கிறவங்களையும் ஜெபிக்காதவங்களையும் துதிக்கிறவங்களையும் துதிக்காதவங்களையும் தேவனோடு கூட நடக்கிறவர்களையும் நடக்காதவர்களையும் ஆண்டவர் வித்தியாசப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே. வேதத்துல சொல்லப்படுகிற அநேகமான தீர்க்க தரிசனங்கள் இந்த நாளிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம். நாங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை அன்னைக்கு சொல்லுவாங்க, ஆண்டவர் வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அன்றைக்கு எங்களுக்கெல்லாம் தோணும், என்ன இயேசு கிறிஸ்து வருகிறாருன்னு 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் எப்பதான் வரப்போறாரு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுதுங்க, இயேசு கிறிஸ்து வரப்போறாருங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அதெல்லாம் பத்தி அன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா இன்றைக்கு அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இப்போ எனக்கு உள்ள ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, நம்ம அடுத்து வருகிற தலைமுறை அப்படி ஜெனரேஷன் எப்படி இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அல்லேலூயா அவர் கூட இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது அந்த வனாந்தரத்துல நடந்து போகும்பொழுது அவங்க நினைச்சிருப்பாங்க, நாம ஓகே, நம்ம எல்லாம் கொஞ்சம் நல்லா திடகாத்திரமா இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வனாந்தரத்துல எப்படி நடப்பாங்க, அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, வயசானவங்க அவங்க எப்படி நடப்பாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் போட்டு கொண்டு வந்த அந்த பாத ரட்சை கூட தேய்ந்து போகவில்லை. ஆமீன் சொல்லுங்களேன். அப்படி வஸ்திரங்கள் பழமையாகவில்லை. அப்படியாக இந்த 40 ஆண்டு காலம் ஆண்டவர் அவர்களை கிருபையாக நம்முடைய கரத்தினாலே மூடி பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்களை கொண்டு ஆசீர்வதிக்க போறார். எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நமக்கு நன்றி. எங்களை பாதுகாத்தீங்களே, எங்களை இம்மட்டும் வழி நடத்தி வந்தீங்களே, நல்ல உணவு உடை கொடுத்தீங்களே, எங்க தேவைகளை சந்திச்சீங்களப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்களேன். மௌனமா வேண்டாம், முணுமுணுக்க வேண்டாம், சத்தமா சொல்லுங்க. உங்க குடும்பத்துலதான் இருக்கிறீங்க, உங்களை யாரும் பார்க்கல, நீங்க ஷையா இருக்க வேண்டாம். உங்க ஓப்பனா ஜெபம் பண்ணுங்க தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. தேவனை உயர்த்துகிற துதி உங்க வாயில இருக்கட்டும். உன் வாயை விரிவாய் தரேன், அதை நான் நிரப்புவேன்னு சொன்னார். அப்படியே பொறுமையா மௌனமா. ஹல்லேலூயா. நீங்க இதுல டீசென்ட்லாம் பார்க்க வேண்டாம். கர்த்தரை துதிக்கிறதுல டீசென்ட் தேவையில்லை. கர்த்தரை துதிக்கும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் உங்க மேல வரும் பொழுது ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தேவன் உங்களை மேலான டீசென்ட்டா மாத்திடுவார். அல்லேலூயா. அன்டீசென்ட்டா இருந்த நம்மளதான் இன்னைக்கு ஆண்டவர் டீசென்ட்டா வச்சிருக்கிறாரு. எதனால தெரியுமா? அவரை துதிச்சதுனாலதான். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை அவர் நெருங்கினதுனாலதான் அவர் நம்மளை டீசென்ட்டா மாத்தி இருக்கிறாரு. நம்மளாம் ரொம்ப அன்டீசென்ட்டா இருந்தோம். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களை டீசென்ட்டா மாத்தி கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்து துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் மகா இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாமத்துக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. எங்க தேசத்தை உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த உலக நாடுகளை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்க தமிழ்நாட்டு உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்தை ஒவ்வொரு மாவட்டத்தை ஆண்டவரே உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு யூனியன் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, தாலுகாக்களை ஆண்டவரே, பஞ்சாயத்து யூனியனை அப்பா உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு நகரத்தை, ஒவ்வொரு வீதியை, ஒவ்வொரு கிராமத்தை, ஒவ்வொரு பட்டணத்தை உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம். தகப்பனே கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆளுகிற அரசியல் தலைவர்களை, ஆட்சியாளர்களை, ஆண்டவர் அதிகாரிகளை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அப்பா என் தேசத்துல அமர்வதாக, என் தேசத்தை ரட்சிப்பதாக ஒரு எழுப்புதல் எங்க தமிழ்நாட்டிலிருந்து பற்றி எரியும் சொல்லி ஊழியக்காரங்க சொல்றாங்க, தீர்க்கதரிசிங்க சொல்றாங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே அந்த எழுப்புதலை எங்களுக்குள்ள கொண்டு வாங்க. அது ஏன் மூலியமா பற்றி எரியட்டும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க ரெடியா இருக்கிறீங்க? ஏன் மூலியமா அது எழுப்புதல் வரணும். எனக்குள்ள இருந்து அந்த எழுப்புதல் பற்றி எரியணும். என் தேசத்தை, என்னுடைய நான் வசிக்கிற என் பகுதியை, என்னுடைய மாவட்டத்தை, என் மாநிலத்தை அது பற்றி பிடிக்கணும். ஆண்டவரே இது உலகம் எங்கிலும் இந்த தீ பரவணும். ஹல்லேலூயா.
ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உனக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அக்கினியை போட விரும்புகிறார். தாகமுள்ளவனுக்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கிறார். நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களை பயன்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தேவ சமூகத்துல எல்லா கடினத்தை விட்டு கொடுங்க. உங்க இருதயத்தை விட்டு கொடுங்க, உங்க மனசை விட்டு கொடுங்க. உங்க வாயை விரிவா திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தேசத்துல ஒரு எழுப்புதல் கடந்து வரட்டும். என் தேசத்துல ஆண்டவரே அதிகாரிகள் தொடப்படட்டும். ஆமென். ரீபா காராபா ஷாதானா கதானி ரிபி கரபோ ரிமானா ரபா கதனி ரிபி கரபா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அழிந்து போவதாக. ஆண்டவரே, முடிவு உடனே வராதுன்னு சொன்னீங்களே அப்பா, முடிவும் ஆரம்பமும் உங்ககிட்ட தான் ஆண்டவர் இருக்குது. நீங்க நினைச்சா கொண்டு வர முடியும்ப்பா. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க துதிக்கிறோம்ப்பா. அநேகர் இந்த கொரோனா வைரஸை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் நாங்க பாக்குறோம் ஆண்டவரே, கொலை கொள்ளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், விபச்சாரம், வேசித்தனம் ஆண்டவரே, தேசத்துல ஆண்டவரே தேவையில்லாத ஆண்டவரே பிரச்சனைகள் பெருகி போயிருக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே பாவம் பெருகி போயிருக்குதுப்பா. ஜனங்களுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே ஓ ஆண்டவரை புலம்பி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக்குவீராக. ஆண்டவரே, தேசத்துல தேச நாடுகளுக்குள்ளே ஆண்டவரே சமாதானம் இல்லை. ஆண்டவரே, எல்லை பகுதியில பதற்றம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்துக்குள்ள கலவரம் ஆண்டவரே ஒளிந்து போகும்படியாக, எல்லா பிரச்சனைகள் ஒளிந்து போகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என் தேசத்துல சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு ஜெபம் பண்ணுங்க. எல்லை பகுதியில சமாதானம் உண்டாகட்டும். இனி ஒரு உயிர் கூட போகக்கூடாது, ஒரு உயிர் சேதம் உண்டாகக்கூடாது. ஆண்டவரே, எல்லா அந்நிய பொல்லாத கிரியைகள், தேசத்தை அழிக்க நினைக்கிற, சண்டையிட நினைக்கிற மூர்க்கத்தின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள் தனிந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. சமாதானத்தின் தேவன் தாமே இரண்டு நாடுகளுக்குள்ள சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மத்தியஸ்தராய் இருந்து தேசத்துக்குள் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ரீகா ராபா ராபா. ஆண்டவரே, மழை பெய்யணும்பா, நல்ல ஆசீர்வாதமான மழையை கொடுங்க ஆண்டவரே. விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், கனிம வளங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. தொழிற்சாலைகளிலே வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டும் ஆண்டவரே. அநேகமான கம்பெனி இன்றைக்கு மூடப்பட்டிருக்குதுப்பா. அநேகருக்கு இன்னைக்கு வேலை இல்லாம தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. லாக்டவுன்னால அநேகருடைய குடும்பத்துல பசி, பட்டினி, பஞ்சம் ஆண்டவரே. இதெல்லாம் கர்த்தர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறது. இன்றைக்கு எங்கள் ஜெபத்தை கேட்டு என் தேசத்துல ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று ஆண்டவரே அப்பா புறப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாரியாவிலே கர்த்தர் ஆண்டவரே அற்புதம் செய்தது போல என் தேசத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம அப்படியாக உட்காருவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வேத பகுதி. இந்த வேத வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து நம்ம இந்த பிரசங்கத்தை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். நம்ம அப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கையில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நோட்டு பேனா இருந்தால் கையில் எடுத்துக்கோங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, உங்ககிட்ட பேச போறாரு. ஆண்டவருடைய வார்த்தை கவனமாக கேட்கணும். அங்கே எங்கே போய் ஸ்தோத்திரம் விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு நீங்கள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் உங்கள் ஸ்தோத்திரம் எல்லா காரியத்தையும் அப்படியாக நிறுத்திட்டு இந்த ஸ்தோத்திர காணொலி மூலமாக நீங்கள் ஆண்டவரை துதிங்க. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட தேவ சமூகத்தில் தேவ நன்மையில கிட்டி சேருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ரொம்ப அருமையான வார்த்தை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதுல முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எடுத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. வாசிக்க முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே,
இப்படி நாமத்திற்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் பேசப்படுகிறதான சத்திய வார்த்தை வசனங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு பிட்டு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை கர்த்தர் தாரும். ஆண்டவரே, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை தருவேன்னு சொன்னீங்களே, இப்பவும் தாகத்தோடு கூட இந்த வார்த்தையை வாஞ்சியா கேட்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மன்னாவை கர்த்தர் பிட்டு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். மனுஷனுடைய வார்த்தை வேண்டாம் ஆண்டவரே, மாமிசமான வார்த்தை வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அடியேனை மறைத்து வெளிப்படுவீராக. பேசுகிற வார்த்தை கேட்கிறவர்களுக்கும் அடியேனுக்கும் பிரயோஜனமாயிருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் இருதயமாகிய பலகையில இந்த வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொண்டு அதன்படி நாங்கள் வாழ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 100ஆக 60ஆக 30ஆக இது வளர்ந்து பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர்க்கிரியை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம உட்காருவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்களை இந்த நாளில அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பதாக கடந்து செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொடுத்தார் ஆண்டவர். ஜனவரி மாதம் 1 தேதியில நம்ம இந்த வார்த்தையை அநேகருக்கு ஸ்தோத்திரம் கரங்களிலே நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருக்கிறோம். இதை நம்ம ஜெபித்து கர்த்தருக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கோம். இந்த வசனங்களை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பதாய் செல்லும். எப்போ சுகவாழ்வு துளிர்க்கும்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஆமேன். நம்முடைய சரீரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சரீரத்தை எப்படி கொடுக்கணுமா? தேவனுக்கு உகந்த பிரியமுமான ஜீவ பலியாக அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். யாருடைய கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும்? தேவனாகி கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை. நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம சரீரத்துல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த ஆராதனை நடக்கும் பொழுது, இந்த பிரசங்கம் நடக்கும் பொழுது, அல்லது கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் நம்ம கேட்கும் பொழுது, நம்ம சபைகளிலோ அல்லது இப்போ வீடுகள்ல அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். மரியாள் மார்த்தாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த மரியாள் பாருங்க, தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்தா. யார் வந்திருக்கிறா? இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப 2 பேருமே என்ன பண்ணிருக்கணும்? தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருக்கணும். 2 பேருமே சகோதரிகள், மரியாள், மார்த்தாள். இந்த மார்த்தாள் என்ன பண்ணிருக்கணும்? தேவனுடைய பாதத்துல அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கணும். மார்த்தாளும் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கணும். ஆனா அந்த மரியாள் அவங்க தேவனுடைய பாதத்துல அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை ரொம்ப உற்சாகமா வருது, ரொம்ப அழகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்ற வார்த்தையை கேட்பது ரொம்ப பெரிய பாக்கியம், சந்தோஷமான ஒரு விஷயம். இன்றைக்கு அருமையான மோகசி அண்ணன் போன்ல டிவியில ஒவ்வொரு நாளும் சனி ஞாயிறு அது மாதிரி திறப்பின் வாசல் உபவாச கூட்டம் அப்படியாக மூலமா நமக்கு ஸ்தோத்திராவுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அநேகர் பார்க்கிறார்கள், அநேகர் அசட்டை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் அவங்க கொடுக்கிற வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டியது நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. நன்மையானது இருக்கு, நன்மை இல்லாத ஒருவேளை ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிடிக்காத காரியம் இருக்கணும்னு சொன்னா நீங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை கர்த்தர் கொடுக்கிற நன்மையான காரியங்களை எடுக்குங்க. நிறைய ஊழியக்காரங்க குறை சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரங்க எப்படி, இந்த ஊழியக்காரங்க அப்படி. ஹல்லேலூயா. யார் என்ன குறை சொன்னாலும் நம்ம சத்தியத்தை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்ம கேட்கிறோம். அவங்களுடைய சொந்த வார்த்தையை அவங்க சொல்லல, சொந்த காரியத்தை அவங்க போதிக்கல. ஹல்லேலூயா. மனுஷன் பலவீனமானவன் தான். ஒருவேளை அவங்க பலவீனமா இருந்து அவங்க ஏதாவது காரியங்கள் செய்திருந்தாலும் நீங்க அதை பார்க்க வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர்கள் நிமித்தமா பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, இன்றைக்கு இந்த சரீரமா இருக்கிறதுனால நம்முடைய சரீரத்தை நம்ம ஒடுக்க வேண்டும். தேவ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தேவ சமூகத்துல தேவனிடத்துல கிட்டி சேரும் பொழுது நம்மை முழுவதுமாய் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். ஆவி
ஆத்மா சரீரம் இனிமே யாருக்கு உகந்தது? அது தேவனுக்கு உகந்தது. அது தேவனுக்கென்று சொல்லி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரம் இனிமே நமக்கு உண்டானதல்ல, அது நமக்கு சொந்தமானதல்ல. நம்முடைய சரீரமோ நம்முடைய ஆவியோ நம்முடைய ஆத்மாவோ அது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த சரீரத்தை கரைப்படுத்த கூடாது, இந்த சரீரத்துல பாவமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அதுதான் இங்க இந்த ரோமருக்கு எழுதின புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ரோமருக்கு எழுதின நிருபத்துல அவர் எழுதும் பொழுது இந்த 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், ஆமென் சொல்லுங்க, உங்கள் சரீரத்தை எப்படி பண்ணணுமா? பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும். உங்கள் சரீரம் பரிசுத்த அலங்காரமாக அது மாற வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புறார். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும், சரீரங்களைனா சரீரத்தின் போல, நல்லா வாசிக்கணும், ரொம்ப முக்கியமான வார்த்தை, சரீரங்களை, எல்லா அவயங்களும், ஆமென் சொல்லுங்களேன், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், ஹல்லேலூயா, டோட்டல் எல்லா அவயங்களையும் நீங்க என்ன பண்ணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்காக உங்க சரீரத்தை ஜீவ பலியா முழுவதுமா ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? ஒரு பார்ட் மாத்திரம் இல்ல. சில பேர் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இந்த டைம்ல நான் ஜெபிப்பேன், இந்த டைம்ல நான் ஆராதிப்பேன், இந்த டைம்ல நான் இதை பண்ணுவேன், இந்த டைம்ல நான் இது பண்ணுவேன். நல்லது, ஹல்லேலூயா. ஆனா அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே சமயத்துல ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நம்மளுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. இந்த டைமை நீ ஃபிக்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணு. நம்ம இன்னைக்கு ஊழியக்காரங்க சொல்றோம், சொல்லி கொடுக்குறோம் விசுவாசிகளுக்கு, இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அப்படியாவது ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இரவும் பகலுமா ஜெபம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து இரவும் பகலுமா ஜெபம் பண்ணாரு. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க வசனத்தில் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீணான சம்பாஷணைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் அதற்காக தான் உங்களை இனி அழைச்சிருக்கிறார். சாதாரணமான நோக்கம் அல்ல. உங்க மேல என் மேல வச்சிருக்கிற தரிசனம் பெரியது, உங்க மேல என் மேல வச்சிருக்கிற திட்டம் பெரியது. பக்கத்துல பார்த்து கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் மிகப்பெரிய நோக்கத்துக்காக தான் உங்களை இனி பயன்படுத்த விரும்புகிறார். அவர் அதற்காக தான் அழைச்சிருக்கிறார். உங்க மேல என் மேல வச்சிருக்க திட்டம் மிகப்பெரியது. ஆமென், ஸ்தோத்திரம். நாம வீணா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எனக்கு கொடுத்தாங்க, அன்னைக்கு ஒப்பு கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் சரியா வாழ்ந்திருப்போம். அதுக்கப்புறம் அப்படி சரீரத்தை நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டோம், நம்முடைய சுய விருப்பத்தின்படி கொண்டு வந்துட்டோம். ஹல்லேலூயா. எப்போ பசிக்குதோ அப்பெல்லாம் போய் சாப்பிட்றோம். ஆமென் சொல்லுங்களேன். நல்லது. ஃபர்ஸ்டா சாப்பிடக்கூடாது பாஸ்டர் அப்படின்லாம் கிடையாது, சாப்பிடலாம். ஹல்லேலூயா. அளவா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். வசனம், எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது, ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. போஜன பிரியன் தரித்திரராவான். இந்த சரீரத்துக்கு தான் போஜனம், போஜனத்துக்காக சரீரம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சரீரத்துக்காக தான் போஜனம். ஆமென் சொல்லுங்களேன். சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்க, சகலத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்? அழித்து புசிக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு. ஆமென். நல்லது. ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு தான் போஜனம், போஜனத்துக்காக சரீரம் அல்ல. இன்னைக்கு சில பேர் அப்படியே கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்துருக்கிறாருப்பா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடித்து புசிங்க. ஹல்லேலூயா. உபவாசிக்கவும் தெரியணும், புசிக்கவும் தெரியணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உபவாசிக்கவும் தெரியணும், புசிக்கவும் தெரியணும். ஆமென். ஹல்லேலூயா. சில பேருக்கு உபவாசம்னால என்னன்னு தெரியாது, புசிக்கிறதுனா நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 5 வேளை இல்லை 10 வேளை கூட சாப்பிடுவாங்க. நான் குறை சொல்லும்படியா இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். வசனம் சொல்லு பாருங்க, போஜன பிரியன் தரித்திரராவான். இப்போ போஜனத்தினால நம்ம வாழ்க்கை அப்படியாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சாதாரணமா டாக்டர் கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க வாரத்துல ஒரு முறையாவது நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும்ன்றது சொல்லி கொடுப்பாங்க. வசனம் அதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இந்த பைபிள்ல இருக்கிற சத்தியம், ஒவ்வொரு சத்தியமும் உங்க வாழ்க்கைக்கு நன்மையை கொண்டு வரும், உங்கள் ஆத்மாவிற்கு நன்மையை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு நாளும் தீமையை கொண்டு வராது, தீமையை போதிக்காது, தீமையான பாதையில நடத்தாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அது சத்தியம் உள்ளது,
அது ஜீவன் உள்ளது, அது உங்களோடு கூட பேசும். இந்த சரீரத்தை குறித்து அழகா பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நீங்க முழுசா உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒரு பார்ட் கர்த்தருக்கு, ஒரு பார்ட் என் மனைவிக்கு, ஒரு பார்ட் என் பிள்ளைக்கு, அப்படி ஓடிக்கொண்டிருக்க கூடாது. எல்லா பார்ட்டுமே ஃபர்ஸ்ட் இயேசுவுக்காக தான். ஆமீன் சொல்லுங்களேன். முதல் ப்ரொஃபஷனல் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இயேசுவுக்காக தான். நான் இயேசுவுக்காக தான் சொல்லி நீங்க எப்ப அர்ப்பணிச்சு உங்களை ஒப்பு கொடுத்தீங்களோ அன்று முதல் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு நிலத்தை ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டோம். இது இனிமே யாருக்கு தான்? உங்களுக்கு தான் எழுதி கொடுத்துட்டோம். எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நிலத்துல போய் மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியாது, வீடு கட்டி குடியேற முடியாது. அது அவங்களுக்கு சொந்தம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா, நிலத்தை எழுதியும் கொடுத்துட்டோம், வீடியும் அவங்க போய் கட்டி நம்ம அங்கதான் குடி இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சரீரத்தை இயேசுக்காக கொடுத்துட்டோம், இனிமேல் இது இயேசுக்கு தான் சொல்லிட்டோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது இயேசுக்காக வாழ நம்ம பிரயாசப்படுறதே கிடையாது. இயேசு சொல்லுவாரு, இப்பா நீ இனி உன்னுடையவன் கிடையாது, நான் சொல்ற சித்தத்தின்படி செய், என் வார்த்தையை கேட்டு நட. ஹல்லேலூயா. சரிங்க ஆண்டவரே, சரிங்க ஆண்டவரேன்னு கேட்டுருவோம். ஆனா பின்னாடி நம்ம ஓடுகிற ஓட்டம் நமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், செல்ஃபிஷான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதுதான் வசனம் சொல்லுவோம், சுய புத்தியின் மீது சாயாமல். ஆமென். அப்படி சுய புத்தி கீழே. ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது பாருங்க, இதுவே ரெண்டு காரியத்தை குறிச்சு போட்டுருக்கு. சரீரத்தை குறிச்சு போட்டுருக்கு, ரெண்டாவது ஆராதனையை குறிச்சு போட்டிருக்கு. சரீரத்துக்கு ஆராதனைக்கு என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம இசைவான தேவனுடைய மாளிகையா இருக்கிறோம். இந்த சரீரத்திற்கு தலையா கிறிஸ்து இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த சரீரத்துக்கு யார் தான் தலையா இருக்கிறாரு? ஸ்தோத்திரம். நம்ம தலை இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். குடும்பத்துக்கு தலைவராக இருந்தால் நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. புருஷர்கள் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும் கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க. அல்லேலூயா. அவர் பாருங்க, ஸ்தோத்திரம் ரொம்ப அழகா சொல்றாரு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு ஆராதனை நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆராதனை சொன்னா சொன்னா எனக்கு ஆராதிக்க தெரியும் பாஸ்டர். ஆராதனை என்ன தெரியுமா? எனக்கு தெரியும், ஆராதனை தெரியும். அல்லேலூயா. எப்படி ஆராதிக்கிறோம்? எப்படிப்பட்ட ஆராதனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்? முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோமா? அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம், கண்ணு மூடி சபையில பாடல்கள் பாடிக்கிட்டே இருப்போம். நம்முடைய சிந்தனை எங்கேயோ இருக்கும், நம்முடைய யோசனைகள் எங்கேயோ இருக்கும், அது எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கும், அது வேற பக்கமா இருக்கும். அல்லேலூயா. வாலிபர்களுக்கு ஒரு பக்கம் சிந்தனையா இருக்கும், வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் சிந்தனையா இருக்கும், குடும்பஸ்தருக்கு ஒரு பக்கம் சிந்தனையா இருக்கும், குழந்தைகளுக்கு ஒரு பக்கம் சிந்தனையா இருக்கும். அல்லேலூயா. அது இல்ல புத்தி உள்ள ஆராதனை. உன் சரீரத்தை தேவ சமூகத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து உன் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒன்றாய் சேர்ந்து அல்லேலூயா நீங்க ஆராதிக்கிற அந்த ஆராதனை தான் அது புத்தி உள்ள ஆராதனை. அப்ப புத்தி உள்ள ஆராதனைன்னு ஒண்ணு இருக்குது, புத்தி இல்லாத ஒரு ஆராதனை. அல்லேலூயா. அப்ப ஆராதனையில ரெண்டு வகை இருக்குல்ல. பாருங்க, இங்க சொல்றது வசனம் புத்தி இல்லாத ஆராதனைன்னு சொல்லல, புத்தி உள்ள ஆராதனையா இருக்குதுன்னு சொல்லுது. அப்ப புத்தி இல்லாத ஆராதனை ஒண்ணு இருக்குது. ஆமா தானே? அல்லேலூயா. அப்ப அந்த புத்தி இல்லாத ஆராதனை எது? நம்முடைய ஸ்தோத்திரம் சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்காம, நம்முடைய சிந்தனைகளை எங்கேயோ அலைப்பாய விட்டு, நம்ம ஏதோ பேருக்கு சபையில ஒரு கல்லை கொண்டு வந்து வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கல்லு மாதிரி போய் நின்றுக்கிட்டு அல்லேலூயா அப்படியே பாயை தேய்ச்சிக்கிட்டு ஸ்தோத்திரம் நான் இன்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு அட்டண்டன்ஸ் போட்டு அல்லேலூயா அப்படின்னு சொன்னா கும்பல்ல அல்லேலூயான்னு ஒரு அல்லேலூயாவை போட்டு நானும் பரிசுத்தம் சொல்லிட்டு சத்தமா வேதத்தை வசனத்தை வாசிக்கிறதுனால, சத்தமா ஜெபிக்கிறதுனால, ஒரு பாட்டு பாடுறதுனால அல்லேலூயா அது புத்தி உள்ள ஆராதனையா மாறாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆராதனை அப்படின்னு சொன்னா அங்க அப்படியே வல்லமை புறப்படணும். ஆராதனை அப்படின்னு சொன்னா அங்க தேவ மகிமை கடந்து வரணும். ஆராதனை அப்படின்னு சொன்னா அங்க மேலறை வீடு அசைந்தது. ஆமீன் சொல்லுங்களேன். அந்த மேலறை வீடு அசைந்தது போல நாம் அசைக்கப்படணும். அல்லேலூயா. அப்படியே வந்தோம் அப்படியே போனோம். கேட்டா இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு நான் ஆராதனையே முடிச்சிட்டேன், அல்லேலூயா எனக்கு இந்த நாள்ல ஸ்தோத்திரனுடைய பொறுப்பு முடிந்தது. அது இல்லை, அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. புத்தி உள்ள ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. ஒரு இடத்துல நம்ம போறோம்னா புத்தியா நடக்கணும். ஒரு வேலையில நம்ம இருக்கிறோம்னு சொன்னா ஞானமா புத்தியா இருக்கணும். ஞானம் இல்லாம புத்தி இல்லாம நீங்க ஒரு வேலை செய்வீங்கன்னு சொன்னா அந்த வேலையில உங்களுக்கு தகுதி இல்லை, அன்ஃபிட்னு சொல்லிட்டு உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்படிதான் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்துல பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். ஒரு பாட்டு பாடுறதுனால தேவனை ஆராதிக்கிறது இல்லை. அந்த பாட்டு எப்படி வருது? ஒவ்வொரு பாடல் பாடும்போது அது தேவனை துதிக்கிற துதி, அது ஒரு ஜெபம். உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ஜெபம். அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
அப்படி சொல்லிட்டு இந்த முழு உள்ள இங்க இருக்குல்ல, இந்த முழு உள்ள வேற எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அது முழு உள்ளம் கிடையாது. அப்போ அது என்ன ஆராதனை? அது புத்தி இல்லாத ஆராதனை. அல்லேலூயா. முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு கூட நம்ம தேவ சமூகத்தில் ஆராதிக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா செல்போன்ல ஸ்தோத்திரம் ரிங் ஆன உடனே ஆராதனையா இருந்தாலும் அதை விட்டுட்டு அந்த செல்போனை எடுத்துட்டு வெளியே ஓடுவாங்க. சர்ச்சை விட்டு வெளியே ஓடி போய் என்ன வந்திருக்குது, யார் பேசுறாங்க, இல்லை ஒரு எஸ்எம்எஸ் வருதா, வாட்ஸ்அப்ல நியூஸ் வருதா, உடனே அது சவுண்டு கேட்ட உடனே அதை எடுத்து இப்படி திறந்து பின்னாடி பார்ப்பாங்க. அல்லேலூயா. இந்த ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும், என்ன மெசேஜ் வந்துருக்குது, உடனே அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணிட்டு மறுபடியும் பாக்கெட்ல போட்டு கண்ணை மூடிட்டு ஆராதிப்பாங்க. இது ஆராதனையா? இது ஆராதனையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் ஆராதனையா? இதை கர்த்தர் விரும்புவாரா? இதை கர்த்தர் பிரியப்படுவாரா? இல்ல. நாம நினைக்கிறோம் நான் ஆராதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன். இங்க ரிப்ளை யாருக்கு? இங்க யாருக்கு நீங்க பதில் செய்யணும்? இங்க நீங்க யாரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? உங்களுடைய காரியங்களை, உங்க நடவடிக்கைகளை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உங்க நடுவுல கர்த்தர் இருக்கிறார். அந்த பயம் இருக்குதா? இல்லையே. ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், அப்படி இல்லை. அம்மா கூப்பிட்டாங்க வந்தேன், அப்பா கூப்பிட்டாங்க வந்தேன், இல்லை என் உறவினர், என் நண்பர்கள் கூப்பிட்டாங்க வந்தேன். நான் ஸ்தோத்திரம் ஆராதிக்கலாம் வரல, சும்மா பார்க்க வந்தேன் பாஸ்டர். அல்லேலூயா. பார்த்துட்டு தான் போகணும். உங்களால் அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. புத்தி உள்ள ஆராதனை. ஆமேன்னு சொல்லுங்களேன். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவராகிய தேவன். நீ துதிக்கும் போது அங்க தேவன் இறங்கி வரணும். நீ துதிக்கும் பொழுது அங்க ஒரு அசைவு உண்டாகணும். நீ துதிக்கும் பொழுது அங்க அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. எரிகோ கோட்டையை சுத்தி வந்து துதிச்சாங்க. ப்ராசஸ், அங்க அண்ட ஒரு ப்ராசஸ் கொடுத்திருந்தாரு. அந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் மாறி போயிருந்தா கூட அந்த எரிகோ விழுந்திருக்காது. 6 நாளும் ஸ்தோத்திரம், நீங்க சத்தம் காட்டவே கூடாது. உங்க வாயில எந்த வார்த்தையும் பேசவே கூடாது. அப்படியே மௌனமா வாங்க. 6 நாள் ஒன்றும் பேசக்கூடாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முறை சுத்தி வாங்க. எரிகோவை சுத்தி வந்து அந்த எக்காலங்களை ஒரு முறை விழுதுங்க. 7வது நாள் 7 முறை சுத்தி வந்து சத்தம் போடக்கூடாது, பேசக்கூடாது. பின் டிராப் சவுண்ட் அங்க இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. 7 முறை அந்த எக்காலத்தை ஊதும் பொழுது தான் கர்த்தருடைய ப்ராசஸ். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த எக்காலத்தை ஊதும் பொழுது அங்க எரிகோ விழுந்து போகும். ஆமேன். அதுல ஒருத்த சத்தம் போட்டிருந்தா கூட நான் இருக்கோம். ஆனா அங்க அந்த ஒருமானம் காணப்பட்டது. ஒருத்தம் கூட அங்க பேசல, சத்தம் போடல. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே மௌனமா போனான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை மாத்திரம் நினைச்சுக்கிட்டே போனான். அந்த எரிகோ விழணும், எரிகோ விழணும். அல்லேலூயா. அவருடைய தாட்டு, அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம் எல்லாம் அந்த எரிகோ விழணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எரிகோவை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு எதிராடியா இருக்கிற தடைகளை நீங்க பார்த்து துதிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எக்காலத்தை ஊதுங்க. முழு உள்ளமா கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பாருங்க தடைகளை உடைத்து உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து உங்க மடியில போடுவார். உங்களுக்கு முன்னாடி இருக்க தடை விழுந்து சாம்பலாய் போவதை உங்க கண்களால பார்க்க முடியும். 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தரிக்க கூடாதான். இன்னைக்கு அநேகர் அந்த ஒத்த வேஷத்துல தான் இருக்கிறோம். பிரபஞ்சத்திலையும் நம்ம இணைஞ்சிருக்கிறோம், உலகத்துக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். 2 வேஷம், 2 விதமான ஸ்தோத்திரம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உள்ள வந்தா பரிசுத்தம், வெளியே போனா அசுத்தம். அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் 2 வார்த்தை தான் டிஃப்ரெண்ட். அந்த வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒற்ற வேஷம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுதான். வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய நன்மை, அவருடைய சித்தம் என்ன? அல்லேலூயா. அதை பகுத்தறியத்தக்கதான ஞானம் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அதை பகுத்தறியணும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நினைச்சு நீங்க ஓடுறீங்களா? ஆண்டவர் இது உங்களுக்கு சித்தமா? நான் இங்க போறேன், நான் இந்த காரியத்தை செய்யறேன், இந்த ஊழியத்துக்கு போறேன், இல்லை இந்த வேலைக்கு போறேன், இல்லை இந்த காரியத்தில் நான் ஈடுபட போறேன், இது உங்களுக்கு சித்தமா? என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? கேட்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை மகிமையா பயன்படுத்துவார். சித்தத்தை அறியணும், அதை பகுத்தறியணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த உணர்வு, பகுத்தறியக்கூடிய அந்த உணர்வு ஞானத்தை கர்த்தர்கிட்ட கேட்கணும். அப்போ இந்த ஆராதனை தேவனுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை, அல்லேலூயா, அந்த பகுத்தறிவு உங்களுக்குள்ள கொண்டு வரும். பாருங்க. ஸ்தோத்திரம். வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். சாதாரண சித்தம் இல்ல, பரிபூர்ண சித்தம். திருமணம் ஆகும்போது இது தேவனுக்கு சித்தமா? அது தேவையில்லை. பரிபூர்ணமான சித்தம் அங்க இருக்குதா? ஆமேன்னு சொல்லுங்களேன். அடையாளத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேளுங்க. இந்த அடையாளத்தை காமிங்க ஆண்டவரே. இந்த மணமகனை, இந்த மணமகளை இணைக்கணும், அடையாளத்தை காமிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம தேடுற அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளம் தெரியுமா? எத்தனை சவர நகை கொடுப்பாங்க, எவ்வளவு பணம் கொடுப்பாங்க, எவ்வளவு பொருள் கொடுப்பாங்க, பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குதா, என்ன படிச்சிருக்குதா, அல்லேலூயா, மாப்பிள்ளை நல்ல டிகிரி முடிச்சிருக்கிறாரா,
மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குதா, மாப்பிள்ளைக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, வீடு இருக்குதா. அல்லேலூயா. இது அடையாளம் அல்ல. இன்னைக்கு இந்த அடையாளத்தை தான் தேடுறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஆமீன் சொல்லுங்க. ஜெபிக்கக்கூடிய மணவாட்டி, ஜெபிக்கக்கூடிய மணவாளன், அல்லேலூயா, அவங்க தான் என் தேவ சித்தம். அதை தான் கர்த்தர் ஆசைப்படுறார். அப்படிப்பட்டதான ஒரு இணைப்பு, பரிபூர்ண சித்தம் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல ஏன் சித்தம் ஓகே, என்னுடைய விருப்பம், என் மனைவி சித்தம் ஓகே. ஸ்தோத்திரம். அதுல தேவ சித்தம் இருக்குதா? கணவன் மனைவி சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டா உடனே அதை செஞ்சிடக்கூடாது. அங்க அதை வச்சு தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். அதுல தேவ சித்தம் இருக்குதா, பரிபூர்ண சித்தம் இருக்குதா. ஆமென் சொல்லுங்களேன். பரிபூர்ண சித்தத்தையும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை குறித்து பேசுறாரு. ரெண்டாவது அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை குறித்து பார்க்கும்போது நம்முடைய மனதை குறித்து பேசுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப இந்த சரீரத்திற்கும் இந்த மனதிற்கும் ரொம்ப நெருங்கின உறவு இருக்குது. காரணம் என்ன? இந்த சரீரத்துக்குள்ளதான் மனசு இருக்குது, அந்த ஆத்துமா. மனம்னா ஆத்துமா. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூணுமே தேவனை ஆராதிக்கணும். இல்ல ஒண்ணு பிரிஞ்சு ஒண்ணு இங்கேயும் ஒண்ணு அங்கேயும் இருக்கக்கூடாது. சரீரம் எங்க நிற்கும், ஆவி அது எங்கேயும் யோசிக்கும், ஆத்மா இதே யோசிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மனம் புதிதாக வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பழைய எண்ணம், பழைய சிந்தனை அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடணும். நான் யார் தெரியுமா? பழைய ஆள் யார் தெரியுமா? எனக்குள்ள எப்படிப்பட்ட கோபம் வரும் தெரியுமா? நீனா இப்ப பேசின வார்த்தைக்கு என் எதிர்க்க நிக்கவே முடியாது. அல்லேலூயா. அது பழைய சிந்தனை, அது வரவே கூடாது. அதை கட்டி மூட்டை கட்டி தூக்கி ஆழ்கடல்ல போடுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். திரும்பி அதை எடுக்கக்கூடாது. ஏன் ஆழ்கடல்ல போடுறோம்? அதை திரும்ப எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பாருங்க, நம்முடைய மனதை புதிதாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்முடைய ஆவி புதிதாக வேண்டும், நம்முடைய சரீரம் புதிதாக வேண்டும். இதெல்லாம் புது மனுஷனா மாறி, அல்லேலூயா, பழைய மனுஷன் ஒழிஞ்சு போய் புது மனிதனை தரித்து கொண்டு நம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். நம்முடைய மனசு புதுசா மாறணும், பழைய எண்ணங்கள் வரக்கூடாது. இப்படி இருந்தா அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அப்படி நீங்க ஆராதிக்கும் பொழுது தேவ மகிமை கடந்து வரும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் முன்னாடி சொன்ன பாருங்க, உங்க சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து, உங்க நீதி உங்களுக்கு முன்னாடி கடந்து போகும், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு பின்னாலே காக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த காரியத்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குமா? சுகவாழ்வு. அல்லேலூயா. இந்த கொரோனா சமயத்துல ஸ்தோத்திரம், எப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, எப்போ இதுக்கு ஒரு விடுதலை? அல்லேலூயா. சீக்கிரத்திலே கர்த்தர் கொண்டு வருவார், சீக்கிரத்துல கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, நீங்க ஒரு மனமா ஒப்பு கொடுத்து நீங்க தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, ஆண்டவரால சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை தானா தூக்கி போடுவார். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்களேன். உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துப்பா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் திரும்ப சொல்றாரு, நீ போய் சொல்லு, நான் 15 வருஷத்தை அவருடைய வாழ்க்கையில கூட்டி கொடுக்கிறேன். காரணம், அவர் சுவர்புறமா திரும்பி மனங்கசந்து அழுகுறாரு. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி புலம்பும் பொழுது கர்த்தரால் சும்மா இருக்க முடியல. அந்த நினிவே பட்டணம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அது கவிழ்க்கப்பட்டு போகும்படியா ஸ்தோத்திரம் அந்த யோனாவை ஆண்டவர் கொண்டு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. யோனா போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே இந்த ஜனங்கள்லாம் ரெட்டு விட்டு சாம்பல்ல உட்காந்து கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவர் சும்மா இருக்க முடியல. அந்த தேசத்திற்கு வரவிருந்த தீமையை கர்த்தர் எடுத்து போட்டார். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கூட ஒருவேளை தீமை இருக்குதுன்னு சொன்னா, அது யார் மூலியமா வந்திருந்தாலும் சரி, அல்லேலூயா, அந்த எந்த ஆமான் மூலியமா அது உள்ள வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் அதை எடுத்து போடுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறவர். தேவ சமூகத்துல துதியுங்கள், தேவனை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் மகா இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபை உள்ளவர் ஆண்டவரே. எஸ்அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்ட சத்திய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரும் மறந்து போகாதபடி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் புத்தியுள்ள ஆராதனைகளை ஏறெடுக்க, ஆண்டவரே தேவனை ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை ஆண்டவர் இன்னதென்று அறிந்து உம்முடைய சித்தத்தை ஆண்டவரை பரிபூர்ணமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்டு உம்முடைய சமூகத்துல அதன்படி நாங்கள் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி வாழ உதவி செய்யுங்க. சில சமயத்துல நாங்க எடுக்கிற முடிவிலேயே நாங்க நிற்போம், உங்க சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் அப்படிப்பட்டதான கல்லான இருதயங்களை கர்த்தர் உடைப்பீராக. தேவ சித்தத்திற்கு ஆண்டவர் ஒருவேளை பாதகமா இருந்தாலும் அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பாதகத்தை கர்த்தர்
சாதகமாய் மாற்றுவார். எரிகோவுக்கு ஸ்தோத்திரம், முன்னாடி கர்த்தர் போங்க அதை ஒப்பு கொடுக்கன்னு சொல்லும்போது அந்த எரிகோ அடைக்கப்பட்டு இருந்தது. அது ஒரு பாதகமான சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவரே, அந்த பாதகமான சூழ்நிலையை ஆண்டவர் சாதாரணமாய் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, எக்காலங்களை ஊதும் பொழுது, நீர் ஆண்டவரை ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அதை உடைத்து போட்டீர் ஆண்டவரே. கைகளை கொண்டோ ஈட்டியை கொண்டோ யுத்த ஆயுதங்களை கொண்டோ ஆண்டவரே அதை தகர்த்து போடாதபடி துதியினால் மாத்திரம் அதை தகர்த்து போட்டி இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவரே அடக்கி போட உம்மாலே முடியும். உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. நாங்க இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், ஜெபாவையை ஊற்றுங்க. நாங்க அதிகமா வேதத்தை தியானிக்கணும். அதற்கு அப்படியான கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ஜெப வீரர்களா வீராங்கனைகளா மாற்றுங்க. உங்களுடைய வருகைக்கு தகுதி உள்ள பாத்திரங்களா மாற்றுங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க தலைவராயிருங்க. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க, அவரோடு கூட சேர்ந்து நடங்க. அவருடைய சித்தம் என்னன்னு கேட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் வெளிப்படுத்துவார். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். God bless you. Praise the Lord. Amen.